நாகர்கோயிலில் பிறந்த பையன் அப்பா வந்து கட்டிட தொழில் வேலை செய்கிறது மஸ்டானில் கான்ட்ராக்ட் வேலை எடுத்து செய்ய ஆரம்பிக்கிறாரு. படிப்பு சரியாக வரல, இதனால் என்ன பண்ண தெரியாமல் ரொம்ப கஷ்டப்படுறாரு. நமக்கு எந்த திறமை இல்லைன்னு சொல்லிட்டு இவருக்கே ஒரு தாழ்மான பன்மை. லாக்டவுன் சமயத்தில் அம்மாவும் அக்காவும் யூடியூப்பில் ஏதாவது வீடியோ போகிறான்னு சொல்கிறாங்க. அப்போ என்ன பண்ணுறாரு, கொசு போட்டு வச்சு மாங்காய் அடிக்கிற மாதிரி வீடியோ போடுறாங்க. எல்லோரும் பார்த்துட்டு சூப்பராகனு சொல்கிறாங்க. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ரொம்ப ஆறுதலாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஃப்ளாக் மாதிரி வீடியோ போட ஆரம்பித்தார். தெரிஞ்சவங்களுக்கு சொந்தக்கார ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருமே வீடியோ அனுப்புவாங்க. ஆனால் பார்த்துட்டேன்னு சொல்லிட்டு பார்க்க மாட்டாங்க. இவங்க தெரிஞ்சவங்களே பார்க்கலையே, எல்லோரும் எப்படி பார்ப்பாங்க அப்படின்னு நினைக்கிறாரு இவர். ஒரு நாள் என்ன பண்ணுறாரு, அவங்க அப்பா கிட்டே உங்கள் பையன் என்ன லூஸ் மாதிரி பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டு அவங்க அப்பா வந்து அவன் ரொம்ப பையனை திட்டுறாரு. வெறும் 500 சப்ஸ்கிரைபர் தான் இருக்குது, வியூஸும் போல், என்ன பண்ண தெரியாமல் முடிச்சுட்டு இருக்காரு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தமனா நயன்தாரா ஆண்டி மாதிரி ஒரு வாய்ஸ் வச்சு இவரே வீடியோ போடுறாரு. இவரே வீடியோ புதுசாக போட்டு சிரிக்க வச்சாரு. வீடியோ எல்லாமே ட்ரெண்டிங் ஆச்சு. எந்த ஃப்ரெண்ட்ஸு சொந்தக்காரெல்லாம் வீடியோ பார்க்கலையோ அவங்களே இவங்க தான் ஃப்ரெண்ட்ஸுன்னு சொல்ல வச்சார். பல தோல்வி வந்தாலும் தோல்வி வந்து வெற்றியாக்கி நிலையாக நடந்தால் ரிஷப் அவர்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.